Hi friends, welcome to Do Food channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே சுவையான அவல் பாயசம் எப்படி பண்ணலாம்னு தான் फ्रेंड्स பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணிரலாங்க இந்த பாயசம். இப்போ வாங்க இந்த ரெசிபிக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். அவல் 1 கப், சிறுபைத்தம் பருப்பு 1 கப், வெல்லம் 1 கப், பால் 500 ml, அதுக்கு அப்புறமா 3 டீஸ்பூன் நெய், 4 ஏலக்காய், 1 டேபிள்ஸ்பூன் முந்திரி பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் காஞ்ச திராட்சை, கொஞ்சமா உப்பு. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 கப் சிறுபைத்தம் பருப்பை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதை இப்போ குக்கரில் சேர்த்துடலாம். குக்கரில் சேர்த்தா வச்சா சீக்கிரமாக வேகும், அதுக்கு தான். இப்போ அது கூட 1 கப் அளவு தண்ணி சேர்க்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 3 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், சிறுபைத்தம் பருப்பு நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ இது வேறு ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. இப்போ அடுத்தது ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்கலாம். அதே கப்புக்கு 1 கப் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு இது ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. வெல்லம் பாகு மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை, இது நல்லா கரைஞ்சாலே போதும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வேறு ஒரு பாத்திரத்துக்கு வடிகட்டி வச்சுருங்க. இப்போ இன்னொரு கடாயில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்கலாம். நெய் நல்லா உருகுனதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துடுங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்க்கலாம். அவல் சேர்த்ததுக்கப்புறம் மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்துடுங்க. அப்போ தான் அவல் நல்லா வறுப்படும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு அறுத்திங்கன்னா அவல் சீக்கிரமாகவே கரைஞ்சிரும், டேஸ்ட் எல்லாமே மாறிடும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறம் இது கூட நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்ட சிறுபைத்தம் பருப்பு சேர்த்துடலாம். எப்போவுமே அவல் பாயசம் பண்ணும்போது வெறுமே நம்ம அவலும் வெல்லமும் சேர்த்து பண்ணுவோம். இந்த மாதிரி சிறுபைத்தம் பருப்பு சேர்த்து பண்ணோன்னா பாயசம் நல்லா க்ரீமியாக இருக்கும், ரொம்பவே சுவையாக இருக்குங்க. சிறுபைத்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூட 500 ml அளவுக்கு பால் சேர்த்துடலாம். பால் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. அவல் எல்லாமே அந்த பாலில் நல்லா வேகணும். நல்லா கலந்து விடுங்க அது வரைக்கும். இப்போ பாருங்கள், பால் நல்லா கட்டியாக இருக்குது, அவலும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இது ஒரு டேஸ்ட் பேலன்ஸ்க்காக தான். அது கூடவே 4 ஏலக்காயை தட்டி சேர்த்துடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்க்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போது நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்ட வெல்லம் சேர்த்துடலாம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு நீங்கள் கொதிக்க விடக்கூடாது, அப்படி கொதிக்க விட்டால் தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் நீங்கள் ஸ்டவ்வில் வச்சா போதும், லைட்டாக சூடானா போதும். இப்போ கடைசி இது கூட நெய்யில் வறுத்து எடுத்துக்கிட்ட முந்திரி பருப்பும் காஞ்ச திராட்சையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே அருமையான அவல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாயசத்தை உடனே சாப்பிட்றத விட 30 நிமிஷம் கழித்து சாப்பிட்டா இன்னும் நல்லா க்ரீமியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம டூ ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.